கிஃப்டி, தற்போது மிக முக்கியமாக யுக்ரைனின் பல இடங்கள் பற்றி எரிகின்றன என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ரஷ்யா பெரும் பதிலடியை கொடுத்திருக்கிறது. அதாவது பழிக்கு பழி வாங்கியிருக்க என்றுதான் கூற வேண்டும். என்றால் சில தினங்களுக்கு முன் சிலந்தி வலை ஸ்பைடர் வெப் ஆபரேஷன் என்ற பெயரிலே சிலந்தி வலை ஆபரேஷன் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யாவுக்குள் உள்ளே சென்று கிட்டத்தட்ட சைபீரியா வரை சென்று மிகப்பெரிய ஒரு ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியது. இதிலே மிகப்பெரிய பாதிப்பு, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ரஷ்யாவின் போர் விமானங்கள் Tu-95, Tu-160 போன்ற போர் விமானங்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்டு கடும் சேதமடைந்தன. அவற்றை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் பெரும் அதிர்ச்சி அடைந்த ரஷ்யா இவ்வளவு தூரம் எப்படி அது மறைமுகமாக லாரிகள் மூலமாக உள்ளே எடுத்து வந்து ட்ரோன்களை வைத்து தாக்குதல் நடத்தி எப்படி என்று அதிர்ச்சி அடைந்த ரஷ்யா இதற்கு பதிலடி பெரும் வகையில் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தற்போது நேற்று இரவு கடும் தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது. 400 ட்ரோன்கள் மூலமாக ட்ரோன் மழை தாக்குதல், அதே போன்று 40 ஏவுகணைகள், கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் கூட சிலது பயன்படுத்தியதாக தகவல். கிட்டத்தட்ட 40 ஏவுகணைகள் 400 ட்ரோன்களை பயன்படுத்தி பெரும் தாக்குதலை, அதாவது யுக்ரைனின் பல பகுதிகள், கிட்டத்தட்ட யுக்ரைன் முழுவதுமே தாக்குதல் நடத்தி இருக்கிறது. தலைநகர் கீவ் முதல் யுக்ரைனின் ஒட்டுமொத்த பகுதிகள் அனைத்தும் 9 பெரிய மாகாணங்கள் இருக்கின்றன. அந்த 9 பெரிய மாகாணங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. யுக்ரைனின் ஓலின், லிவிவ், டெர்னோபில், கீவ், சுமி, போல்டாவா, கெமண்டன்ஸ்கி, செர்கேசி, செரியாவ் ஆகிய 9 மாகாணங்கள் இருக்கின்றன. 9 மாகாணங்களும் தற்போது பெரும் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது. இந்த தகவலை அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கியே உறுதி செய்திருக்கிறார். தற்போது அவர்தான் இந்த காட்சிகளை அனைத்துமே பகிர்ந்திருக்கிறார். அவருடைய எக்ஸ் பதிவு தளத்திலே இந்த காட்சிகள் அனைத்தையும் அவரை ஜெலன்ஸ்கியே பகிர்ந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்க, இதுவரை 4 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 49 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். மேலும் காய எண்ணிக்கை, படுகாயம் அடைந்தவரின் எண்ணிக்கை மேலும் உயர்ந்திருக்கிறது. எனவே பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இது என்றால் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்றால் தற்போதுதான் பல இடங்களில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருப்பதாக நாட்டின் அதிபர், உக்ரைனின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா பயங்கரமான பதிலடியை கொடுத்திருக்கின்றதான் கூற வேண்டும். உக்ரைன் தாக்குதலை ரஷ்யா எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு தாக்குதல், சிலந்தி வலை தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. அந்த சிலந்தி வலையை பின்னிய சிலந்தியை சின்ன பின்னமாக்கும் வகையிலே, சுக்குநூறாக்கும் வகையிலே தற்போது ரஷ்யா பதிலடி கொடுத்திருக்கிறது. இதில் உக்ரைனின் பல பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற இன்னும் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் பெரும் பல காட்சிகளை நாம் அந்த யூடியூப் விதிகளுக்கு உட்பட்டு அந்த காட்சிகளை எல்லாம் தற்போது நாம் ஒளிபரப்பவில்லை. ஆனால் பல பகுதிகள் தற்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற யுக்ரைனில் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கும். குறிப்பாக தலைநகர் கீவ் முதல் மற்ற ஒட்டுமொத்த யுக்ரைனின் பல பகுதிகள் அனைத்துமே தற்போது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ரஷ்யா இந்த தொடர் ஏவுகணை ட்ரோன் மழை தாக்குதலை நடத்துமா என்ற அச்சத்திலே பொதுமக்கள் உறைந்து போயிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அப்பகுதிகளிலே பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இந்த தாக்குதலை அடுத்து ரஷ்யா பொதுமக்களை தாக்கி இருக்கிறது. நாங்கள் ராணுவ நிலைகளை தாக்கினோம், ஆனால் ரஷ்யா பொதுமக்களை தாக்கி இருக்கிறது. எனவே மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா என அனைத்தும் சேர்ந்து, உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு கடும் தடைகளை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஜெலன்ஸ்கி வைத்திருக்கிறார். ஆனால் மற்ற நாடுகள் இதை எப்படி ஏற்கும், நடவடிக்கையை அதிகப்படுத்தி தடைகளை மேலும் அதிகமாக்குவார்களா ரஷ்யாவுக்கு என தெரியவில்லை. ஆனால் ரஷ்யா இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட யுக்ரைன் புலம்ப ஆரம்பித்திருக்கிறது. உலக அரங்கிலே பல நாடுகளுக்கு சென்று கோரிக்கையை வைக்க ஆரம்பித்து உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்துங்கள், எங்களால் தாங்க முடியவில்லை என புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கத்திலே அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே உக்ரைன் சிலந்தி வலை என்ற 6 மாதமாக நடத்தப்பட்ட ஒரு ஆபரேஷனை நடத்தி ரஷ்யாவிலே பெரும் சேதத்தை ஏற்படுத்தி யாருமே எதிர்பார்க்கவில்லை. எல்லோருமே அதிர்ச்சி அடைந்தார்கள் உலக நாடுகளே. என்றால் ஒரு பக்கம் சமாதானம் என கூறிவிட்டு மறுபக்கம் தாக்குதலா என கேள்வி கேட்டார்கள். தற்போது அந்த தாக்குதலுக்கு ரஷ்யா பெரும் பதிலடி கொடுத்திருக்கிறது என்பதுதான் நம்மால் உணர முடிகிறது. இருந்தாலும் தற்போது இந்த விடயத்தை உலக அரங்கிலே வைத்து ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை, ஏற்கனவே பல தடைகள், கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் உள்ளிட்ட
பல துறைகளிலே பெரும் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடைகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று தற்போது ரஷ்யாவின் மீது தடைகளை அதிகரிக்க வேண்டும் என யுக்ரைன் மேற்கத்திய நாடுகளுக்கு அழுத்தத்தை அதிகரிக்க ஆரம்பித்திருக்கு இந்த சம்பவத்தை வைத்து கிஃப்டி.